இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். அவனை சிரச்சேதம் பண்ணுவதற்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது. மிக கடுமையான காவல்களுக்குள் அவன் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான். அவனுடைய விடுதலை சாத்தியமில்லை. மரணத்திலிருந்து அவன் தப்புவானா என்பது நிச்சயமாக யாருக்கும் தெரியாத ஒரு காரியம். என்ன நடக்க போகிறது? ஒருவேளை யாக்கோபின் மரணத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டது போல பேதுருவின் மரணத்தை குறித்து நாம் கேள்விப்பட வேண்டியது இருக்குமோ? இதுதான் சிச்சுவேஷன். ஆனா பாருங்க, அன்றைக்கு சபையார் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பேதுருவை 4 வகுப்பு காவல்களில் இருந்து விடுதலையாக்கி அவனை கட்டி வைத்திருந்த சங்கிலிகளை எல்லாம் அவிழ்க்க செய்து அந்த பட்டணத்தின் வாசல் வரைக்கும் கொண்டு வந்து அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். இப்ப இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வீட்டின் கதவை பேதுரு தட்டுறாரு. திறந்து பார்த்த போது பேதுருவை கண்டு அவர்கள் பிரமித்தார். அப்ப ஜெபம் பிரமிக்க செய்யும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்களுக்கு கண்டிப்பா பலன் இருக்கு. அப்ப பாருங்க, என்ன நடக்க போகிறது என்பது நம்முடைய கையில இல்லை. முடிவு எப்படி இருக்கும் என்பது நாம தீர்மானிக்க வேண்டிய காரியம் அல்ல. ஒருவேளை சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இந்த பேதுருடைய வாழ்வை குறித்து, அவனுடைய நிலைமை குறித்து, அவனுடைய சூழ்நிலை குறித்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆகுவதற்கு எந்த விதத்திலும் சாத்தியமே இல்லை. ஸோ உங்க வாழ்க்கையில் இப்படி நம்பிக்கையை இழக்க செய்கிற காரியங்கள் இருக்கலாம். உங்க மனதை சோர்ந்து போக செய்கிற காரியங்கள் இருக்கலாம். இனிமே இந்த காரியத்திற்கெல்லாம் ஜெபித்து பிரயோஜனமே இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகள் இருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம நேரத்தை நீங்க இந்த ராக்காலத்துல ஆண்டவர் சமூகத்துல செலவு பண்றீங்கன்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே இருக்கலாம். ஆனா பாருங்க, அன்றைக்கு அந்த திருச்சபை நமக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தால் கண்டிப்பா அதுல ஒரு அற்புதம் இருக்கு, ஒரு பிரமிப்பு இருக்கு. பாருங்க, இந்த பேதுருவினுடைய விடுதலை அவர்களை பிரமிக்க செய்யும். அதை போல நீங்க இந்த நாட்களிலே குறிப்பா ஒரு சில காரியத்திற்காக ஊக்கமாக நீங்க ஜெபித்து பாருங்க. மாற்றம் ஏற்படாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள், சூழ்நிலைகளிலே மாற்றம், இதுல நம்ம முடியவே முடியாது என்று அறியப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிட்டு இதெல்லாம் அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது, இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்க வச்சுட்டு அதை நினைச்சு சோர்ந்து போய் புலம்பிட்டு இருக்காம, அவிசுவாசமா பேசாம நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பிங்க. குடும்பமா ஜெபிக்க ஆரம்பிங்க. குழுவா ஜெபிக்க ஆரம்பிங்க. அதோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தா அவங்களே கூப்பிட்டு எல்லாரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க ஜெபம் உங்களை பிரமிக்க செய்யும். உங்களுக்கே நம்ப முடியாது, இது பதில் கிடைத்து விட்டதா, அற்புதம் நடந்து விட்டதா, ஆண்டவர் இறங்கி கிரியை செய்து விட்டாரா, அப்போ நம்ம கண்ணில் பார்க்கறதெல்லாம் உண்மைதானா, அவங்களால கெஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பிரமிப்பு. அதே போல இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணாம இந்த கடைசி நாட்களில் நீங்க சில கடினமான பாதைகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருந்தாலும், சோர்வின் பள்ளத்தாக்குல நீங்க நடந்து போயிட்டு இருந்தாலும், பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்துட்டு இருந்தாலும், ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபிக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்க ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் பிரமிப்பாய் மாற்ற விரும்புகிறார். ஜெபியுங்கள், பிரமிப்பை காண்பீர்கள். தகப்பனே, ஜெபத்தை நிறுத்தாம தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் பிரமிப்பான அனுபவங்களை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.